வணக்கம் நண்பர்களே, விவசாய பெருமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட விவசாய நிலங்களில் நிறைய விதமான கலப்பைகளை யூஸ் பண்ணி ஏர் ஓட்டியிருப்போம். நம்ம லைஃப்பில் நிறைய கலப்பையை ஏகப்பட்ட விவசாயங்கள் பார்த்துருப்பாங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சது 2 விதமான கலப்பை மட்டும்தான். ஒன்று இந்த குக்கி கலப்பை, இன்னொன்று இந்த சட்டி கலப்பை. உண்மை என்னென்னா, இது 2 தான் நிலத்தை ஒரு நல்ல முறையில் உழவுக்கு ஏற்ற நிலமாக, பயிர் வைக்கிறதுக்கு ஏற்ற இடமா மாற்றுறதுக்கு உழவுக்கு சிறந்த கலப்பை இது 2 தான் சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜியில் வேறு மாதிரி நிறைய கலப்பை வந்துடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த சட்டி கலப்பையில் ஒரு பார் ஓட்டிட்டு, குக்கி கலப்பையில் குறுக்க ஓட்டிட்டு, அப்போ தான் அந்த காலத்தில் அப்படி தான் பயிர் வச்சாங்க. ஆனால் இப்போ நிறைய மாறுதல் வந்திருக்குங்க. நம்மளோட கொல்லையில் நிறைய கலப்பை விதவிதமாக இருக்குது. அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த சக்திமான் கம்பெனியோட ரொட்டோவேட்டர் கலப்பைங்க. ரொட்டோவேட்டர் பொதுவாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நிலத்தை ஒரு மாதிரி சமன்படுத்துறதுக்காண்டி மட்டும்தான் ரொட்டோவேட்டர் முதல்ல ஆரம்ப காலில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிது. ஆனால் இப்போது எல்லாத்துக்கும் ரொட்டோவேட்டர், கொக்கி கலப்பை எதுவுமே தேவையில்லை, ரொட்டோவேட்டர் ஓட்டி பயிர் வச்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுங்க. ஆனால் அது தவறான ஒரு விஷயம். என்றைக்குமே நம்ம ஏர் உழுறது ஆழம் தான் உழணும். ஆழமாக உழுதால் மட்டும்தான் மண்ணோட தன்மை மாறும். இருக்கிற மேலே இருக்க மண்ணோட தன்மை, மேலே இருக்க மண் அடியில் போய்ட்டு, அடியில் இருக்க மண் மேலே மண்ணை கிளறி விட்டால் தான் மண்ணில் இருக்க அந்த நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகும், மண்ணோட தன்மை மாறுங்க. ரொட்டேட்டர் வச்சு ஓட்டுங்க, பட் ஆனால் அதை குறைச்சிக்குங்க. ரொட்டேட்டர் மட்டும்தான் இல்லைங்க, வேறு கலப்பு இருக்குது, அதையும் பார்க்கலாம். இது 5 பாயிண்ட் கலப்பன்னுவாங்க, 5 பாயிண்ட் கல்டிவேட்டர்னுவாங்க ஆங்கிலத்தில். இது நிலத்தை ஓரளவுக்கு ஒரு 1.5 அடி ஆழத்துக்கு நல்லா உள்ளே போயிட்டு நல்லா ஆழமாக உழுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம மக்கள் அதிகபட்சமாக இப்போது அந்த கொக்கி கலப்பையிலேருந்து இந்த கலப்பைக்கு மாறி இருக்காங்க. 5 கலப்பை போட்டு ஓட்டினா தான் கொஞ்சம் உழவு நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மாறி இருக்காங்க. இதுலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் என்ன நன்மை இருக்குதுன்னு கேட்டால் அப்படி இல்லை, நிறைய விஷயங்கள் இதாலேயும் நன்மைகள் இருக்குங்க. ஏன்னா இதுவும் ஓரளவுக்கு ஆழ உழ முடியுது. மேலாக ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு 5 பாயிண்ட் கலப்பை போட்டு ஒரு ரொட்டேட்டர் ஓட்டினா போதுன்ற ஒரு மனநிலைக்கு போன்ட்டேங்க. ஏன்னா அந்த கொக்கி கலப்பை சட்டி கலப்பையோட அந்த யூசேஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கு ஒரு மாற்று வழியாக இந்த ஒரு 5 பாயிண்ட் கல்டிவேட்டர், அதாவது 5 கலப்பை யூஸ் பண்ணுறாங்க. இது கங்கு வெட்டுற கலப்பைங்க. நம்ம கரும்பு பயிர் வைக்கிறாங்க இல்லைங்களா, அதில் நிறைய பேர் ஆளுங்க வெட்டும் போது மேலே அந்த கரும்பு கட்டியை மேலே நல்லா நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வெட்டிட்டு போயிடுவாங்க. இந்த கலப்பையை வச்சு வெட்டும்போது இதில் நம்ம 2 விதமான செட்டிங் வச்சுக்கலாங்க. சைடில் பார் கங்கு வெட்டிட்டும் வரும், அதே போல் மேலே கட்டி சீவிட்டு வருங்க. சீவரத்துக்கான பிளேடு உங்களுக்கு அடியில் இருக்குங்க. இப்போ நாம் இதை சீவரத்துக்காண்டி மட்டும் வச்சுருக்கோம். நம்ம கங்கு வெட்டுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு வேறு ஒரு கலப்பையும் நம்ம வச்சுருக்கோங்க. இது அந்த கட்டை சீவரத்துக்காண்டி மட்டும் நம்ம வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி கட்டை சீவும் போது அந்த அடியோடு வெட்டுறதால நம்மளுக்கு உடனே கரும்பு துளிர் மருத்துவமுக்கு நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா மேலே துளுத்துட்டே இந்த அதிகமாக கட்டை நீட்டுச்சுன்னா 1-2 தான் வரும். அடியோடு வெட்டி விட்டுட்டிங்கன்னா நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதுக்காண்டி தான் இந்த கங்கு வெட்டுவாங்க. கங்கு வெட்டுறது அடியில் புது வேர் வரணுன்றதாக கங்கு வெட்டுவாங்க. இந்த மேலே சீவி விடுறதுக்கு அந்த காரணத்துக்காக சீவி விட்றாங்க. இல்லை வேறு காரணங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது நம்மளாக ஒரு அசம்பிள் பண்ணதுங்க. ஒரு குக்கி கலப்பையை நம்ம ரீமாடல் பண்ணதுங்க. இது எதுக்காண்டினா, அந்த தோட்டக்கலை பயிர் வைக்கும்போது நம்ம பார் கொஞ்சம் அகலமாக போடணும் அப்படின்ற ஒரு யூசேஜுக்காக நம்ம பார் போடுறதுக்காக ரெடி பண்ண ஒரு கலப்பைங்க. இந்த கலப்பை வச்சு போடும்போது பார் நம்மளுக்கு அகலமாக வரும், நம்ம என்ன சைஸுக்கு வேணும் அப்படின்றத நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தோட்டக்கலை பயிருக்கு நல்ல ஒரு ஏற்ற ஒரு கலப்பையாக இருக்குங்க. இது தோட்டக்கலை பயிர் வைக்கும்போது நம்ம பார் அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல உதவிகரமாக இருக்குங்க. இந்த கலப்பை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குங்க. இதை நம்ம ஆளுங்க ராக்கெட் கலப்பைன்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம இதை வச்சு உழவு ஓட்டும் போது நம்மளோட நிலத்தை அப்படியே தலைகளை புரட்டி போடுற மாதிரி தாங்க. கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 அடி ஆழத்துக்கு நல்லா உள்ள ஆழமாக போயிட்டு அப்படியே மண்ணை தலைகீழ புரட்டி போடுங்க. அப்படி போகிறதால மண்ணில் இருக்க உயிர் பெருக்கம், நுண்ணுயிர் பெருக்கங்கள் அதிகமாகும், மண்ணோட தன்மை மாறுங்க. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் உழவு மேலாக ஓட்டிட்டு மேலே உரம் போட்டு அப்படியே பண்ணிடுவோம். அந்த மாதிரி மண்ணை நல்லா கிளறி விடும்போது மண்ணோட தன்மைகள் நல்ல வரையில் மாறுங்க. இந்த கலப்பை இன்னும் பெருமளவில் யூசேஜில் வரலைங்க. ஒரு சில விவசாயிகள் விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் இதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம காட்டில் இதை நம்ம வாங்கி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இது மாதிரி வேறு கலப்பைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இந்த கலப்பையை வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு
நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு வகையான அந்த கங்கு வெட்டுற கலப்பை தாங்க. நம்ம கரும்பு நடவு பண்ணும்போது அடியில் வந்து அந்த பாறை வந்து கரும்பு அந்த நட்டுருக்க நடவு காலை வந்து சைடில் செதுக்கி விடுறதுக்காங்க. அப்படி செதுக்கும் போது புதிய வேர்கள் வந்து நல்லா துளுத்து வருங்க. இதில் பார்த்திங்கன்னா இங்கே கீழே ஒரு மோட்டர் செட்டிங் இருக்குதுங்க. இதுலேயும் அந்த மாதிரி அந்த மேலே அந்த கட்டை வெட்டுற ஒரு இது இருந்துச்சுங்க, கட்டை சீவறதுக்கான பிளேடு இருந்துச்சுங்க. நம்ம அந்த செட்டிங் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம கங்கு வெட்டினா மட்டும் போதும், கட்டை வெட்டுறதுக்கு ரெண்டுமே ஒரே டைமில் வெட்டும்போது வந்து டேமேஜஸ் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பண்ணிக்கிறேங்க. ஒரு சில இடத்துல நான் ஒன்றாவும் பண்ணுறாங்க, நமக்கு கொஞ்சம் அது செட் ஆகலை, அதனால அது தனித்தனியாக பண்ணுறேங்க. இந்த கலப்பையை வச்சு 4 அடி 5 அடி 6 அடி பாருக்கலாம் கங்கு ஈஸியாக வெட்டிக்கலாங்க. நல்ல ஒரு உதவிகரமாக கங்கு வெட்டுறது வந்து ஒரு நல்ல சிறந்த விஷயங்க. புது வேர் துளித்து வரும்போது வந்து பயிர் வந்து கரும்பு வந்து புத்துயிராக டக்குன்னு சூப்பராக மருத்தம் வருங்க, நல்லா வருங்க. அதுக்காண்டி இந்த கங்கு வெட்டத்தை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. ரோலர் தாங்க இது, வைக்கோல் சுற்றுற ரோலருங்க, நெல் வைக்கோல் சுற்றுற ரோலருங்க. இதோட யூசேஜ் ஒன்றே ஒன்று தாங்க, நெல்லை ரோல் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. இன்னமும் நம்ம இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விவசாய இயந்திரங்கள் வந்து உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இயந்திரங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு போகணுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் விவசாய சம்மந்தமாக இதர விஷயங்களை நிறைய நம்ம உங்களுக்கு கூட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றோம். உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய யுத்திகளையோ புதிய விஷயங்களையோ நீங்கள் நம்மளோட கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, நம்மளோட பகிர்ந்துக்குங்க. அது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ போடலாம். அடுத்து எதை சம்மந்தமாக ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.